பொதுவா கட்சியை விட்டு போய் தாவேக்கலை இணையறதுன்றது நடந்துகிட்டே இருக்கு. அழைப்பு வந்தா நீங்க போவீங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அழைப்பு ரொம்ப அவர் வந்து ஒரு நல்ல நண்பர், நல்ல ஒரு மனிதர். அவரை சுத்தி நல்லவங்களா, அவங்கள நம்பி நல்லா போக முடியாது. தலைவான்ற படத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் தலைவர் ஆயிட்டாரு. தலைவின்ற ஒரு படமும் ஒர்க் பண்ணேன், அவங்களும் எம்பி ஆயிட்டாங்க. நான் 8 வருஷம் பாஜகல இருந்தேன். அங்க இருக்கிற ஹராஸ்மெண்ட் நம்மளால வந்து அங்க வந்து பிஜேபி வந்து டோட்டலா சைலண்டா இருந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து வெளியில வந்தோம். இன்னைக்கு அண்ணாமலையும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரா, இல்ல வந்து ஒரு ஒரு வீத லீடர்ஸ் ஏதோ ஒன்று பண்றாரு, நல்லது செய்யணும்னு நோக்கம் கிடையாது. ஃபேன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ட்ரோல் பண்ணிக்கிட்டு 10 பேர் அசிங்கப்படுத்துறது, இதுதான் வந்து அவரோட ஸ்டைல். அவர் பொதுச் செயலாளர், அவர் என்ன டிசிஷன் வேணா எடுக்கலாம், அது தப்போ ரைட்டோ, we have to go with it. நீங்க வந்து ஆசைக்காக தான் நீங்க அங்க போனீங்கன்றது இங்க வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. இங்க முதுகு கூத்துட்டு போனவங்க உங்களுக்கு எப்படி உண்மையா இருப்பாங்க? அது அந்த ட்ராப்பை நம்பிட்டு போனாங்க பாருங்க. இவங்கெல்லாம் என்ன அரசியல்வாதின்னு எனக்கு புரியல. விஜய் சார், நீங்க வந்து இவ்வளோ பேசிட்டு நீங்க வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்ல நீங்க வந்து ஈடுபட்டிருக்கீங்க. நீங்க சோஃபா மாடல் கேட்டா எனக்கு வந்து சட்டசபையில இல்ல தெரியாத மாதிரி நீங்க பண்றீங்க. டெஃபினெட்லி அது ஆக்டிங்ன்றது எல்லாருக்குமே புரியுது. ஆதவ அர்ஜுன் மைக்கு ஏறிட்டு நீ வந்து இன்னொரு கட்சி அழிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சு அப்படிலாம் கிடையாது. நாளைக்கு மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு வந்துச்சுன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக ஓவரா தாவேகா மேல கான்சென்ட்ரேட் பண்ணிடுச்சு. அதிமுக முழுக்க முழுக்க திமுக மேலதான் கான்சென்ட்ரேட் பண்ணி, திமுகனாலதான் இன்னைக்கு தாவேகா வந்து வின் ஆக முடிஞ்சுது. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கலைஞர் குடும்பம் தவிர அங்க இருக்கிற அத்தனை பேருமே அதிமுக. அரித்மெட்டிக்கே மாறி இருக்கும் போது எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அப்படி ஒருவேளை நடந்தா அதை மக்கள் ஏத்துப்பாங்களா? சரியான அரசு கொடுக்க முடியலன்னா, வேற ஆப்ஷன் இல்லைன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ தொடர்ச்சியா வந்து கட்சியை விட்டு, நான் அதிமுகன்னு சொல்லல, பொதுவா கட்சியை விட்டு போய் தாவேக்கலை இணையறதுன்றது நடந்துகிட்டே இருக்கு. மேபி உங்களுக்கு அழைப்பு வந்தா நீங்க போவீங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அழைப்பு ரொம்ப குதிரை பேர பேசுறாங்கன்றது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 8 வருஷம் பாஜகல இருந்தேன். என்ன பாஜக வந்து அந்த 8 வருஷம் அண்ணாமலை வர வரைக்கும் என்னை வந்து ரியலி ஐ வாஸ் ஏபிள் டு ஒர்க். என்னால் வந்து என்ன வேலை கொடுக்க முடியுமோ, என்ன அந்த கட்சிக்கு என்ன அர்ப்பணிப்பு கொடுக்க முடியுமோ ஃபியர்ஸாக ஃபைட் பண்ணியிருக்கேன், ஃபியர்ஸாக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன், எத்தனையோ கல்லடி வாங்கியிருக்கேன், நான் பண்ணேன். அப்போ நான் ஒரு மன வருத்தத்தினால அந்த டிசிஷன் எடுத்தேன். அங்கே இருக்கிற ஹராஸ்மெண்ட் நம்மளால வந்து அங்கே வந்து பிஜேபி வந்து டோட்டலாக சைலண்டாக இருந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து வெளியில் வந்தோம். அப்போது இவருக்கு தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க. வேற அவருக்கு தலைகாலம் புரியல, தலைவர் பதவி கொடுத்துருந்தேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம வெளியில் வந்துட்டோம். நம்ம பர்சனல் டிசிஷன் எடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்புறம் நான் எல்லாரையும் வாங்க கூட்டிகிட்டு வாங்க அப்படிலாம் நான் செய்யலை. ஓகேங்களா? என்னோட பர்சனல் டிசிஷன் நான் வந்தேன், அதிமுகவில் வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு கட்சி. இந்த கட்சி எத்தனையோ விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியும். புரட்சி தலைவி அம்மாவோட அந்த கேஸ் விஷயமா இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி திங் எனக்கு பர்சனலாக தெரியும். ஏன்னா வந்து எங்கள் அப்பா வந்து அரசியலில் டைரெக்டாக எங்கள் அப்பா இல்லாட்டியும் எங்கள் அப்பா வந்து புரட்சி தலைவி அம்மாவுக்கு வந்து எப்பவுமே ஒரு பிரதர் மாதிரி இருந்திருக்காங்க, கூட த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இந்த பர்சனலாக இந்த கட்சி வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ரெண்டாவது, என்ன இது வரைக்குமே அவங்க வந்து தப்பாக ட்ரீட் பண்ணதோ, நல்ல மரியாதையோட என்ன அவங்களுக்கு முடியாது. ஐயா எடப்பாடியார் அவர்கள் முடியாது. எப்படி நான் இந்த கட்சிக்கு நான் துரோகம் செஞ்சேன்? ஒன்றுமே என்ன செய்யலை. ஓகே, எனக்கு இன்னும் எம்பவர் பண்ணல, அது வேற விஷயம். எம்பவர் பண்ணாதது வந்து வேற விஷயம். நம்ம வந்து ஆனால் அந்த ஒரு என்டியூரன்ஸ் இருக்கணும், யாருக்காக இருந்தாலும் அந்த என்டியூரன்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு வந்து நம்ம அது பொறுமை இருக்கணும். இல்லை நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வரும், கிடைக்கும். நம்மளும் வந்து ஒரு எலெக்ஷன் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம அதை செய்வோம், மக்களுக்கு 4 விஷயம் நல்லது செய்வோம் அப்படின்றது. அதுக்கு ஒரு பொறுமை தேவை. நம்ம எடுத்தோடனே எனக்கு எல்லாமே எனக்கு கொடுக்கணும், எல்லாமே எனக்கு வேணும், எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, அது நம்ம வந்து we have to wait for it.
இன்னைக்கு அவருக்கு தெரியும் யார் யாரெல்லாம் உண்மையா இருக்காங்க கட்சிக்கு, யார் யாரெல்லாம் உண்மையா நின்றுருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது டெஃபினட்டா ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்கள் வந்து மாறலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரீவேம்ப் பண்ணலாம். கட்சியில வந்து நிறைய நல்ல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வந்து நல்ல பொறுப்புகள் கொடுக்கலாம். அப்படின்னு இருக்கும்போது இஸ் அ வெரி நைஸ் பர்சன், ஹியூமன் பீயிங். எங்கள் தலைவர் நல்ல ஹியூமன் பீயிங். அதே சமயத்தில் வந்து விஜய் அவர்கள் எனக்கு நல்ல ஒரு நண்பர். எனக்கு நான் நிறையா அவரோட ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் நான். அப்படின்னு இருக்கும்போது அந்த கிட்டத்தட்ட ஒரு 1 month நாங்கள் வந்து தலைவா படத்தில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதான் வந்து பாருங்கள், லைஃப்பில் தலைவான்ற படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் தலைவர் ஆகிட்டாரு. தலைவின்ற ஒரு படமும் ஒர்க் பண்ணேன், அவங்களும் எம்பி ஆகிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அப்படின்னு இருக்கும்போது டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு நல்ல நண்பர், நல்ல ஒரு மனிதர். அவரை சுற்றி நல்லவங்களா, அவங்கள சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள நம்பி நல்லலாம் போக முடியாது. அப்படின்னு இருக்கும்போது அவர் நல்லவர், அவர் நல்ல ஆட்சி கொடுக்கட்டும் அப்படின்றது வந்து நான் வாழ்த்துவேன். ஆனால் அட் த சேம் டைம் என்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு போக முடியாது. தே ஹாவ் ஒன்லி டேக்கன் கேர் ஆஃப் மீ. எனக்கு தப்பு செஞ்சாங்கன்னா நம்ம பண்ணலாம், எனக்கு எதுவுமே தப்பு செய்யலை. அதுதான் எனக்கு வந்து விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இங்கேருந்து போனவங்களாம் உங்களுக்கு அவர் என்ன தப்பு செஞ்சார், அவர் டிசிஷன், இட் இஸ் ஹிஸ் டிசிஷன். அவர் பொதுச் செயலாளர், அவர் என்ன டிசிஷன் வேணால் எடுக்கலாம். அது தப்போ ரைட்டோ, வி ஹாவ் டு கோ வித் இட். உங்களுக்கு ஏதாவது தப்பு செஞ்சாரா, பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது தப்பு செஞ்சாரா, இல்லை. ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து ஆசைக்காக தான் நீங்கள் அங்கே போனீங்கன்றது இங்கே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு. அங்கேயும் ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குது. எனக்கு வருத்தம் அதுதான். விஜய் சார், நீங்கள் வந்து இவ்வளோ பேசிட்டு நீங்கள் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து ஈடுபட்டிருக்கீங்க. நீங்கள் சோஃபா மாடல் கேட்டால் எனக்கு வந்து சட்டசபையில் இல்லை தெரியாத மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அது நம்மளுக்கு அந்த ஆக்டிங்லாம் புரியுது. பட் டெஃபினெட்லி அது ஆக்டிங்ன்றது எல்லாருக்குமே புரியுது. ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும்போது யூ ஹாவ் டு பி டிரான்ஸ்பரண்ட். இந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு தேவையா? இங்கே முதுகு கூத்துட்டு போனவங்க உங்களுக்கு எப்படி உண்மையாக இருப்பாங்க? இது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லை? அங்கேயும் பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். நான் ஓப்பனாக பேச முடியாது சில விஷயங்கள். அப்படி அங்கேயும் பல விஷயங்கள் கேள்விப்படுறோம். அங்கே என்னென்ன குமுறல் நடக்குது, அங்கே என்னென்ன பேசிக்கிறாங்க, எல்லாமே தெரியும். ஆனால் அது என் பிரச்சனை கிடையாது. அது அந்த கட்சியோட பிரச்சனை, கட்சியினுடைய தனிப்பட்ட பிரச்சனை, அது அந்த தனிப்பட்ட கட்சியோட பிரச்சனை. அதே மாதிரி ஆதவ அர்ஜுன் மைக்கு ஏறிட்டு நீ வந்து இன்னொரு கட்சி அழிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தாவே காண்ற ஆரம்பிக்கும் போது அந்த கட்சி 2 பேர் தான் இருந்தாங்க. ஒன்று விஜய், இன்னொன்று புசி ஆனந்த் இருந்தாங்க. நீங்களாம் அப்புறமா தான் போய் சேர்ந்தீங்க. அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாருக்கும் ஃபேன்ஸ் யார் யாரெல்லாம் வந்து இது பண்ணாங்க, அந்தந்த மாவட்டத்தில் ஃபேன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த யார் அந்த கண்ட்ரோல் பண்ணாங்களோ அவங்களுக்கு பதவி கொடுத்தீங்க. அவங்கள வந்து அவருக்கு நேச்சுரலாகவே வந்து ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் அரசு நடத்துறதுல ஃபேன்ஸ் வருவாங்களான்றது பார்க்கணும் நம்ம, இல்லையா? ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஆதவ அர்ஜுன் நீங்கள் வந்து 2 பேரை வச்சு அவர் கட்சி ஆரம்பித்து இப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு சிஎம் ஆகிருக்குன்னா, நாங்களும் எங்களுக்கு வந்து ரெக்கார்ட் இருக்குது, நல்ல ரிப்போர்ட் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது 2 பேர் நல்ல பேர் இருந்தால் கூட இந்த கட்சி நல்லா இருக்கும். அதே தான் இன்னைக்கு அண்ணாமலையும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரா, இல்லை வந்து ஒரு வீத லீடர்ஸ் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. பட் அவர் நம்பிக்கை வச்சு அவர் ஆரம்பிக்கிறாரா இல்லையா? வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், அவர் நல்லவரோ கெட்டவரோ அது நம்மளுக்கு பிரச்சனை, அது அந்த ஃபைட் வேற. பட் ஆனால் அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்ல. அவர் நம்பிக்கை வச்சு ஒன்று ஆரம்பிக்கிறாரு, அவர் ஆரம்பித்து ஏதாவது செய்வார் அப்படின்றது அது செய்ய மாட்டார். ஏன்னா அது வந்து அவரோட நோக்கமும் அது கிடையாது. நல்லது செய்யணும்னு நோக்கம் கிடையாது. அவரும் சும்மா வந்து ஃபேன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ட்ரோல் பண்ணிக்கிட்டு 10 பேர் அசிங்கப்படுத்துறது, இதுதான் வந்து அவரோட ஸ்டைல். அப்படின்னு இருக்கும்போது ஒரிஜினல் அரசியல் தெரிஞ்ச ஒரு கட்சி எதுனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி நம்ம திமுகவையும் டிஸ்கார்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கும் அரசியல் தெரியும், அதிமுகவுக்கும் அரசியல் தெரியும். அப்படின்னு இருக்கும்போது டெஃபினட்டாக நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ்னு வந்துச்சுன்னா, இன்னைக்கு நாளைக்கு மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு வந்துச்சுன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மொத்த திமுகவோட ஆதரவில் தான் இன்னைக்கு தாவேக்கா இருக்குது. அப்படின்னும் போது கண்டிப்பாக இன்னைக்கு திமுகவோட டிசிஷன் அவங்க வந்து எடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இது விசிகா அங்கெல்லாம் போய் இது கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது இன்னைக்கு வந்து எதிர்கட்சியாக வேணா உட்காந்துருக்கலாம். பட் ஒரிஜினலாக எதிர்கட்சி வந்து பார்த்திங்கன்னா
அவங்க முற்றிலும் மோதுறது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இடத்துல இந்த கேள்வியை கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், எடப்பாடி அவர்கள வந்து சிஎம்மா. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், தாவேகா திமுகவோட மறைமுக கூட்டணி இருக்கும்போது இன்னி வரைக்கும் ஒரு 2 எம்எல்ஏ அங்கிருந்து எடுக்க முடிஞ்சுதா? தாவேகானால 2 எம்எல்ஏ உங்களால ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ண முடிஞ்சுதா? அங்கிருந்து அங்கேயும் அதிருப்தியில நிறைய பேர் இருக்காங்க. செய்ய முடிஞ்சுதா? செய்ய முடியல. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க இருக்கீங்க. மறைமுக கூட்டணியில நீங்க இருந்துட்டு நாங்க கூட்டணி வைக்க போறோம் நீங்க ஏன் பயப்படுறீங்க? இல்ல, அந்த கட்சி இடதுசாரி கட்சிகளை சேர்ந்தவர்களே சொன்னாங்களே இப்படி ஒரு பேச்சுவார்த்தை. அதுதான் சொல்றேன், இந்த எலெக்ஷன் வந்து இது வந்து ஒரு 2 அணி தான் இருக்குங்க எப்பவுமே. இந்த வாட்டி 3வது அணி வந்ததுனால அந்த 3வது அணி முழுமையாக ஜெயிக்கல அப்படின்னு இருக்கும்போது ஒரு காம்படிஷன் ரன்னிங் ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை பேர் எத்தனை தூரத்துல இருக்காங்க, அந்த ஃபினிஷ் லைன் போறதுக்கு எவ்வளவு தூரத்துல இருக்காங்கன்னா அதுதான் இந்த முயல் ஸ்டோரி சொன்னேன் நான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தாவேகா வந்து போய் ரெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து நம்ம போறோம் பொறுமையா யாரும் போய் அங்க அப்படி இருக்கும்போது யார் வேணா யாரோட வேணா கூட்டணி வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து இங்க வந்து ஒரு பெரிய தவறே இல்ல. திமுகவும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை வச்சுக்கலாமா, அது நியாயமா அப்படின்றது இங்க கேள்வியே கிடையாது. அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தாவேகா செஞ்சது நியாயம் கிடையாதுதான். இல்ல, அது நியாயம் கிடையாது. இப்படி ஒரு கான்வர்சேஷன் வந்து இப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் திமுக வந்து அதிமுகவை எதிர்த்து சொன்னேன். கலைஞர் குடும்பம் தவிர அங்க இருக்கிற அத்தனை பேருமே அதிமுக. அப்போ அது அதிமுக தானே. கலைஞர் குடும்பம் எடுத்தாச்சுன்னா அது அதிமுக தானே. அப்படின்னு இருக்கும்போது ஸோ கூட்டணின்றது வந்து அப்பவே நீங்க 1971லயா என்னமோ தெரியல, 77 என்ன நினைக்கிறேன், 77ல வந்து ஜனதா பார்ட்டி வந்து திமுகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்று சேர்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அது நடக்காம போயிடுச்சு. இது அந்த பழைய பகை அப்படி இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து எல்லாமே அரித்மெட்டிக்கே மாறி இருக்கும்போது எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இது தவறு, இது முற்றிலும் தவறு. மக்கள் ஏத்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுகவும் திமுகவும் ஒருவேளை ஒன்னா சரி எனிதிங் ஹேப்பன் நீங்க சொல்றீங்க, எனிதிங் வில் ஹேப்பன், அப்படி ஒருவேளை நடந்தா அதை மக்கள் ஏத்துப்பாங்களா? சரியான அரசு கொடுக்க முடியலன்னா, வேற ஆப்ஷன் இல்லைன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? தாவேகா சரியான ஒரு நல்ல அரசு, நல்ல ஒரு மக்கள் இன்னும் அவதிப்பட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு காலம் வரும்போது என்ன வேணா நடக்கலாம்னு தான் நான் சொல்றேன். இப்போ உடனே நாங்க பண்ண போறோம், இன்னைக்கே பண்ண போறோம், நாளைக்கு பண்ண போறோம் அப்படிலாம் கிடையாது. இப்போ நாங்க we are giving him enough time. நல்லா பண்றாரா பார்ப்போம். அப்படின்னு நம்மளுக்கு சேஞ்ச் தேவையில்லை, திருப்பி சேஞ்ச் தேவையில்லை. அந்த திரும்ப சேஞ்சுன்றதை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும் போது அந்த சேஞ்சா வந்து அதிமுக தான் இப்ப இருக்குன்றத நீங்க சொன்னீங்க. இப்ப இது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இருக்கிறது மக்கள் சேஞ்சா பாப்பாங்களா? அதிமுகவை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அப்படி திமுகவோட சேர்ந்து இருக்க யார் சிஎம் தொண்டர்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேக்குறேன். அதிமுக தொண்டர்கள் அக்செப்ட் பண்ணி சிஎம் யாரு? அதான் நான் சொல்றேன். அந்த கலைஞர் ஃபேமிலிய விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அதிமுக தான் இருக்காங்க. அதே சமயத்துல வந்து அந்த கலைஞர் ஃபேமிலி வந்து இன்னும் அவங்க 2 பேரோட கிரட்ஜ், இப்ப இருக்கிற தலைவர்களுக்கு அதே கிரட்ஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதே கிரட்ஜ் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டணும் என்று நம்ம வந்து லைஃப் லாங்கா நம்ம எதிரி அப்படின்றது வந்து எப்ப வேணா மாறலாம். அதான் மாற்றம்ன்றது வந்து மாறாது தானே. நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்ப வேணா மாறலாம், என்ன வேணா நடக்கலாம். அரசியல் களம் இன்னைக்கு அப்படி இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது அதுதான் அப்படின்னு வந்தா கூட எங்க ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டர் வரணும் தான் நாங்க வந்து முன்னிலைப்படுத்துவோம். ஓகேங்களா? அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? ஓகே, அப்ப எதிர்பார்க்கலாம் அப்படி ஒரு மாற்றம் ஏதாவது நடக்குதா? இல்ல மக்கள் மத்தியில அது இப்ப மக்கள் மத்தியில தேவைப்படும் போது அது நடந்துதான் ஆகணும் இல்லையா? சம்டைம்ஸ் ஏன்னா பிகாஸ் இவங்கனால அவங்க நிலையான ஒரு ஆட்சி கொடுக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்ப இந்த அரசு இப்போ மக்களை தவிக்க விட முடியாதுல்ல. கரெக்ட். அப்போ நீங்க சொன்ன அந்த வார்த்தையில இருந்து நான் இதை எடுத்துக்கிறேன். ஒருவேளை அதிமுகவும் திமுகவும் சரியா இருந்திருந்தா தாவேகாவை நோக்கி போயிருக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்ப நிறைய பேர் சொன்னாங்கல்ல, திமுகவும் அதிமுகவும் சரியா செயல்படல, ஒருவேளை 2 பேரும் சரியான கட்சிகளா இருந்திருந்தா தாவேகா கட்சியை நோக்கி போயிருக்க மாட்டாங்க. அப்படி இல்ல, அது என்னன்னா திமுக ஓவரா
தாவேகா மேலே கான்சென்ட்ரேட் பண்ணிடுச்சு. அதிமுக முழுக்க முழுக்க திமுக மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுச்சு எதிரியா. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திமுகனால தான் இன்னைக்கு தாவேகா வந்து வின் ஆக முடிஞ்சுது. இல்லைன்னா அது உண்மை ஆயிருக்காது அப்படின்னு. மாப்பிள்ளை சார் தான் வந்து வின் பண்ண வச்சுட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் ஒரு மாயே இருந்தாலும் மக்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு பல விஷயங்கள் பவுடர் ஷரத்துன்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த எம்எல்ஏ சரவணன் அவர் மீதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ஹராஸ் பண்ணார் லேடி அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு இருக்கும்போது மக்கள் மத்தியில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஐயோ திருப்பியும் அதே தான் நடக்குது அப்படின்றது மக்கள் மத்தியில் வந்து அது மனசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி. இப்போது அது டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் அதிமுகலேருந்து வாங்க, திமுகலேருந்து வாங்க, அந்த குழப்பத்தை இங்கே உண்டாக்கினால் மட்டும்தான் தாவேகா வந்து அவங்களோட செயல்பாடுகளை வெளியே விடாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு மீடியாவை எங்கேஜாக வைக்கணும்ல. இந்த மாதிரி ஜோக்கர்த்தனம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது அப்படிதான் இருக்கும். அதையும் நம்பிட்டு போறாங்க பாருங்க. ஓகே, அந்த ட்ராப்பை நம்பிட்டு போனாங்க பாருங்க. இவங்கெல்லாம் என்ன அரசியல்வாதின்னு எனக்கு புரியல. ஓகேயா? அப்படின்னு இருக்கும்போது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ்க்கு அந்த ட்ராப்புக்கு இவங்க போய் விழுந்திருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். ஓகே, இப்போ இறுதி கேள்வியா, கண்டிப்பா இந்த ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றது நீங்க இடையிலேயே சொன்னீங்க, இந்த 50 நாள் எப்படி நம்ம உடனே சொல்ல முடியாது. அதனாலதான் இப்ப நான் அதை கேட்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க நினைக்கிற அடுத்த 5 வருஷம் இந்த ஆட்சி நிலைக்குமா என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வியா வச்சிருந்தீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, நிலைக்குமா இந்த அடுத்த 5 வருஷம்? நிலைச்சதுன்னா அவருக்கு குட். ஓகே, அவருடைய லீடர்ஷிப் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நீங்க? இப்போ சட்டமன்றத்துல அவருடைய மாறலைங்க, அவர் லீடரா இன்னும் மாறல. ஓகே, அவர் இன்னும் அந்த அந்த ஏன்னா பிகாஸ் எனக்கே வந்து எவ்வளோ நாள் எடுத்துச்சு. எனக்கு வந்து இஸ் அ ஃபாஸ்ட் லேர்னர். விஜய் அவர்கள் வந்து ஃபாஸ்ட் லேர்னர். சினிமாலையும் சரி, அவர் எந்த நான் பார்த்துருக்கேன். இஸ் அ வெரி ஃபாஸ்ட் லேர்னர். அப்படி இருக்கும்போது கற்றுக்கலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்து கற்றுக்குறோம் அப்படின்னும் போது அகெயின் திமுக என்னென்ன மிஸ்டேக் பண்ணிச்சோ அதே தானே நடக்கும். நிலையான ஒரு அரசு கொடுக்க முடியாது அப்படின்றது தான் அர்த்தம். இன்னும் அவர் லீடர்ஷிப் ரோல் இன்னும் எடுக்கல. ஓகே, ஆனா அவருடைய பேச்சு நிறைய பேரும் தேர்தலுக்கு முன்னாடி எடுத்ததுன்றது வேற. இன்னைக்கு ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு முதல்வரா அவருடைய செயல்பாடுகளும் சரி, அவருடைய பேச்சும் சரி, நிறைய பேருக்கு சினிமாட்டிக்கா தான் இருக்கு. அது இன்னும் மாற்று கருத்து இல்ல, சினிமாட்டிக்கா தான் இருக்கு. அது நம்ம எல்லாருமே சட்டமன்ற உரையை பார்த்து சொல்றீங்களோ? எல்லா உரையும் அப்படிதான் இருக்கு. நீங்க அங்க போயிட்டு தேங்க்யூ நன்றி உரையிலையும் நீங்க வந்து சினிமா உரையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படின்னு இருக்கும்போது டயலாக் தான் பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் ஆக்ஷன் இல்லையே. ஓகே, டயலாக் பேசுறீங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கே வர மாட்டேங்கிறாரு அவரு. அவரோட போக்கு 50 நாள்ல நம்ம கணிக்கிறோம் போல, இதுக்கு அப்புறம் தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வரணும், வந்தாதான். என்ன நீங்க மாற்றத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தை கொடுக்க கூடாதுல்ல. ஓகே, அப்படின்னு இருக்கும்போது ஸோ டெஃபினட்டா அதெல்லாம் நம்ம ஹோப் தான். நம்ம மக்கள் அவதிப்படக்கூடாதுங்க. இத்தனை பிரச்சனையில நம்ம மக்கள் அவதிப்படக்கூடாதுல்ல. ஓகே, 2 மாசத்துல இன்னும் ஹார்ஸ் ட்ரேடிங்லயே தானே இருக்கீங்க. ஓகே, அதுவே ஒரு தவறு தானே அப்படின்றது தான் நான் சொல்றேன். ஒரு ஆட்சியின் மேல ஆட்சி கலைஞ்சிரும். அது இன்னும் அது வந்து நம்ம வந்து யாருமே மெஜாரிட்டி இல்லைன்னு போது இட்ஸ் லைக் ஸ்டாண்டிங் ஆன் த ரூப். ஒரு கயிறு மேல நிக்கிற மாதிரி தான். எப்படி வேணா எந்த பக்கம் வேணா விழலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது அவர் அந்த இன்செக்யூரிட்டி கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் இருக்கதான் செய்யும். அட் த சேம் டைம் வந்து அது லீடர்ஷிப் அது கவனிப்பாரா இல்லை லீடர்ஷிப் கவனிப்பாரா இல்லை இன்னும் சினிமா டைலாக் தான் பேசிட்டு இருப்பாரான்றது தான் நம்ம இனிமேல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஓகே. இப்போ இந்த இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. நான் எடப்பாடி அவர்களை சந்திச்சிங்களா? அவர் எப்படி இருக்காரு? முடிவுகள்ல இருக்காங்க அதிமுக நோக்கி? அவர் வந்து ஹீஸ் வெல்கமிங், எல்லாரோட கருத்துக்களையும் வெல்கம் பண்றாரு. போன உடனே நம்ம சப்போர்ட் கொடுத்தோம். நிறைய விஷயம் இன்னைக்கு எல்லாம் தவறா இருந்தது. எஸ்பி வேலுமணி அண்ணா அவர்கள் இப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. என்னை கூப்பிடவே இல்லை வளர்மதி அக்கா அப்படின்னு. எல்லாருக்குமே தெரியும், ஆன்லைன்ல எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ்பி வேலுமணி அண்ணா, அவர் இன்னொருத்தர் பேர் என்ன, வைத்தியலிங்கம், அந்த அண்ணாவும் 2 பேரும் வருவாங்க மகளிர் கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்புறம் வந்து கூப்பிடலன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படிங்க, கட்சி உங்களுது தானே, நீங்க அந்த பொறுப்புல இருக்கீங்க, அப்ப பொறுப்பு வேண்டாம் எனக்கு அப்படின்னு பிரச்சனை பண்றதெல்லாம் இவங்க கொடுக்குறாரு, கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு.
திருப்பியும் கொடுக்குறாரு, நீங்க தப்பு செஞ்சாலும் கொடுக்குறாரு. அப்படின்னு இருக்கும்போது யார் அனுசரிச்சு போகல அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரியணும். ஐயா அவர்கள் இது வரைக்கும் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு இவங்களுக்கு ஆப்போசிட்டா. ஏன்னா பொறுத்து போறாரு. ஏன் எதனால அது அதோட தேவை இன்னும் ஏன் ஃபார் யூனிட்டி. அத போயிட்டாங்களே கட்சியை இவ்வளவு தூரம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அடுத்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ்க்கு வந்து எங்க பிரச்சனை நடக்குதோ, இந்த சரத் பவுடர் விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சி விஜயபாஸ்கர் போறாருங்க, அதை டைவர்ட் பண்றதுக்கு தான் இங்க இதெல்லாம் நடக்குது. அடுத்தது ஏதாவது அந்த கவர்மெண்ட்ல ஏதாவது தப்பு நடக்குதுன்னா உடனே இன்னும் ஒரு 5 எம்எல்ஏ அனுப்புங்க அப்படின்ற அந்த மாதிரி தானே, அப்படித்தானே இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது ஸோ அவங்க வந்து எங்கே டேமேஜ் நடக்குதோ அது கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அதிமுக வந்துடுறாங்க. இதுதான் திமுக செஞ்சது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஓகே ஓகே ஓகே, நிறைய விஷயம் பேசணும். இன்னும் பொறுத்திருந்த 50 நாள்ல வந்து ஒரு ஆட்சி எப்படி இருக்குன்னு நம்மளாலையுமே சொல்ல முடியாது, இனிமேதான் இருந்து பார்க்கணும். உங்களுடைய நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ.